ஹாய் காய்ஸ், இது உங்கள் தமிழ் ஸ்பார்க். நம்ம சேனலில் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளை தூண்டக்கூடிய கதைகளையும் பதிவிட்டுக்கிட்டு வரோம். நம்ம சேனலுக்கு வர்றது இதான் ஃபஸ்ட் டைம்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு தலைப்புக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம் எந்த தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா லட்சியம். லட்சியம்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் நினைக்கும் லட்சியத்தை அடைவதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. ஆனால் லட்சியம்ங்கிறது நிச்சயம் அடையக்கூடிய விஷயம்தான். நினைத்த லட்சியத்தை அடைவதற்காக எத்தனை காலங்களானாலும் எந்தெந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் எண்ணங்களிலிருந்து மாறாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி இல்லாமல் எந்த லட்சியத்தையும் நம்மால் அடையவே முடியாது. முயற்சி இல்லாத லட்சியம் என்பது துடுப்பு இல்லாத படகு பயணத்தை போன்றதாகும். உங்கள் லட்சியத்திற்காக நீங்கள் என்னென்ன முயற்சி எடுத்துள்ளீர்கள் அல்லது என்னென்ன வழிகளை கண்டுபிடித்துள்ளீர்கள் என்பதுதான் உங்கள் லட்சியத்தின் படிக்கட்டுகளாக இருக்கும். உங்களுடைய லட்சியம் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அதனை அடையும் வழிகள் பலவாக இருக்கலாம். காலம் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும், லட்சியம் பலவாக மாறிக்கொண்டே இருக்கும். இப்படியாக பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். மேலும் சொல்லப்போனால் நம்முடைய உடல் சோர்வடையும், மனம் பலம் குறையும். நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் மற்றும் சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்குள் ஒருவித பயம் தொற்றிக்கொள்ளும். நம்மால் சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணங்கள் மேலோங்கும். இவை அனைத்தையும் தாண்டி நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற குறிக்கோளுடன் தினமும் தொடர்ந்து போராட வேண்டும். அப்பொழுதுதான் நம் லட்சிய வெறி வெற்றியாக மாறும். லட்சியம் சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அதில் வரும் சோதனைகளை கடந்து வெற்றி காண்பவன்தான் சாதனையாளனாக ஆகிறான். தோல்வியை கண்டு துவளாமல் இருந்தால் நினைத்த லட்சியத்தை அடைய முடியும். தோல்வி என்பது முடிவல்ல என்று எண்ணுபவர்களால் மட்டுமே லட்சியத்தை நோக்கி பயணிக்க முடியும். தோல்வி என்பதை நாம் புதிய முயற்சியின் தொடக்கம் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும். தோல்வி என்பது ஓர் முடிவல்ல. இன்னும் சொல்லப்போனால் தோல்வி என்பது வெற்றியை அடைவதற்கான முதல் படியாகும். பல படிகளை ஏறினால்தான் வெற்றி எனும் உயரத்தை அடைய முடியும். நெஞ்சினில் உரமும் சிந்தையில் திடமும் கொண்ட மனிதர்களை தோல்வி என்றும் துவள செய்யாது. நம் மனதில் மீசைக்கவி பாரதியாரின் வரிகளை சொல்லிக் கொள்ளுங்கள். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். வாழ்க்கையில் நாம் எதையும் சாதிக்க முடியும் என்ற மன உறுதியுடன் செயல்பட வேண்டும். வாருங்கள் நண்பர்களே, நாம் கொண்ட லட்சியத்தை எவ்வாறு அடைய வேண்டும் என்று ஒரு சிறு கதை மூலம் பார்ப்போம். உலகில் உள்ள பெரிய நாடுகள் எல்லாம் தங்கள் நாடுகளுக்கு அருகில் இருக்கின்ற குட்டி தீவுகள் மீது படையெடுத்து அதை ஆக்கிரமிப்பு செய்ய தொடங்கிய காலகட்டம் அது. ஒரு கப்பலில் 500 வீரர்களை அனுப்பி 500 பேர் மக்கள் கொண்ட ஆதிவாசிகள் வாழ்கின்ற ஒரு தீவை கைப்பற்ற அனுப்பி வைத்தார்கள். கப்பல் அந்த தீவை அடைந்து சில நாட்களில் திரும்பி வந்துவிட்டது. அந்த 500 ஆர்மி வீரர்களும் கைகால் உடைந்த நிலையில் தோற்று போய் திரும்பி வந்துவிட்டார்கள். ஆதிவாசிகள் அந்த ஆர்மி வீரர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார்கள். வீரர்கள் எல்லோரும் பயந்து திரும்பி வந்து விட்டார்கள். ஆகையால் இந்த முறை 1000 வீரர்களை அனுப்பினார்கள். ஆனால் இந்த 1000 வீரர்களும் கைகால் உடைந்த நிலையில் பயந்து போய் திரும்பி வந்து விட்டார்கள். இதனை பார்த்து மறுபடியும் இந்த தீவிற்கு 2000 வீரர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கும் அதே நிலைமைதான். ஆகையால் மீண்டும் அந்த ஆதிவாசிகளை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என்று நினைத்து 5000 ஆர்மி வீரர்களை அந்த தீவிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்களுக்கும் அதே கதிதான். அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை.
வெறும் 500 ஆதிவாசிகளுடன் போரிட்டு 5000 ஆர்மி வீரர்கள் தோற்கடிக்கப்பட்டு கைகால்கள் உடைத்து திருப்பி அனுப்பி வைக்கப்படுகிறார்களே, அது எப்படி முடியும்? அந்த தோல்விக்கு பின் பலகட்ட யோசனை நடந்தது. ஏன் நம் வீரர்கள் தோல்வியை தழுவுகிறார்கள் என்று யோசித்து இறுதியாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அதன்படி வெறும் 500 பேரை மட்டும் மீண்டும் கப்பலில் அனுப்பி வைத்தார்கள். அங்கே கப்பலில் இருந்து இறங்கி 2 நாட்கள் தொடர்ந்து தீவிர சண்டை நடந்தது. 500 ஆர்மி வீரர்கள் வெறும் 500 ஆதிவாசிகளுடன் போர் தொடுத்து அவர்களை வென்று வந்தார்கள். இப்போது எப்படி அந்த வெற்றி சாத்தியமாயிற்று? 5000 பேர் சென்று தோல்வியடைந்து வந்தார்கள். வெறும் 500 பேர் சென்று எப்படி வெற்றி பெற்றார்கள்? இது எப்படி நடந்தது என்றால், இந்த முறை ஒரே ஒரு மாற்றத்தை தான் செய்தார்கள். 500 பேர் தீவில் இறங்கியதுமே கப்பல் திரும்பி வந்து விட்டது. இனிமேல் இந்த தீவிலிருந்து திரும்ப செல்ல முடியாது. உயிரோடு வாழ வேண்டும் என்றால் அந்த ஆதிவாசிகளை வென்றாக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவர்களின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. லட்சியத்தில் உறுதியாக இருப்பதை விட அதை அடைவதற்கான முயற்சியில் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும். மீண்டும் மற்றும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி நண்பர்களே.